ஒரு 4-5 வாரமாவே எங்களுக்கெல்லாம் வேலை இல்லைங்க. வீட்டில் தான் இருக்கோம். சமைக்கிறது, சாப்பிட்றது, மத்தியானம் தூங்குறது, அப்புறம் நைட்டு 12 மணி 1 மணிக்கு தூங்குறது, 9 மணி வரையும் காலையில தூங்கிட்டு அப்புறமாட்டி எந்திரிச்சு சமைக்கிறது, சாப்பிட்றது, அப்புறம் திருப்பி இப்படி போயிட்டு இருக்கு. நான் வேலைக்கு போகையில கரெக்டா எல்லாம் ப்ராப்பரா நடக்கும். மத்தியானம் தூங்க முடியாது. வெயிட் அதிகமா போடல. 65, 64 இப்படி கண்ட்ரோலா கொண்டுட்டு வந்தேன். இந்த 4-5 வாரத்துக்குள்ள வெற்றிகரமா 70 வந்து தொட்டுருச்சு. இனிமே இப்படி இருந்தா சரி வராது அப்படின்னுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதோட எஃபெக்ட் எக்ஸ்ட்ரா வரையும் கொண்டாந்து விட்டுருச்சுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த இடத்துல பாருங்களேன், எலும்பு வந்து வீங்கி இருக்கு. இந்த தம்பிள்ஸ் எடுத்தது இந்த ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு தான் பொருந்துமா என்னன்னு தெரியல. ஸ்லோவா செய்யக்கூடாது. போய் ஒரு 3-4 நாளில் எக்ஸசைஸ் இந்த ஹெவியானதெல்லாம் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. ஆர்வ கோளாறுல எல்லாத்தையும் சீக்கிரமா வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு ஆர்வ கோளாறுல ஃபாஸ்டா நான் எல்லா எக்ஸசைஸ் செஞ்ச பலனு இந்த ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட்ல இந்த இடத்துல வந்து வீங்கி இருக்கு எலும்பு. இப்படி மடக்க முடியுது, இப்படி ஸ்ட்ரைட்டா என்னால நீட்ட முடியல. என் வீட்டுக்காரர் என்னை கழுவி ஊத்துறாது. அந்த நீ வாட்டுக்கு இப்படி வந்து கிடக்குற, யார் அவதிப்படுறதுன்னு ஊத்துறாரு. நம்ம மேல மிஸ்டேக். எதுவுமே பொறுமை வேணும். கரெக்டா ப்ராப்பரா செய்யணும். ஏதோ அர்ஜென்ட் பண்ணான்னு இப்படிதான் முடியும் அப்படின்றது எனக்கு ஒரு பாடம். எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதோ தெரியலங்க. நம்ம ஒண்ணு நினைச்சு பண்ணோம்னா அது ஒரு மட்டும் தான் போய் முடியுது. என் லைஃப்ல தான் அப்படி நடக்குதா?